ஓகே. நம்ம இப்போ எஸ்ஏ 200ல வந்து ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் பார்ட் 1 இது. அண்ட் கண்டக்ட் ஆஃப் அன் ஆடிட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டர் என்ன, அவர் என்ன கண்டக்ட் பண்ணணும், எதை பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து எஸ்ஏ 200ஓட ஹெட்டிங் வச்சுக்கிறதுக்கு ஒரு நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஆடிட்டர் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ஆடிட் பண்ணுறப்ப வந்து இஸ் நாட் கோயிங் டு கிவ் கெட் அன் அப்சல்யூட் அஷூரன்ஸ். ஸோ அப்சல்யூட் அஷூரன்ஸ்னா 100% எல்லாமே நான் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டேன், ஸோ இதில் வந்து தப்பே நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் லைக் அ அப்சல்யூட் அஷூரன்ஸ். ரீசனபிள் அஷூரன்ஸுங்கிறது வந்து ஸோ இட்ஸ் லைக் ஒரு ஒரு நான் சாம்பிளிங் பேசிஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், நான் பார்த்த சாம்பிள் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இந்த சாம்பிளை வந்து நான் பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணுறப்ப ஐ திங்க் தட் தேர் இஸ் நாட் எனி தேர் வில் நாட் பி எனி ப்ராப்ளம் இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறது தான் வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ். ஸோ எப்பயுமே ஆடிட்டர் வந்து அப்சல்யூட் அஷூரன்ஸே கொடுக்கவே மாட்டாங்க, ஸ்டாண்டர்ட்ஸும் அதான் சொல்லுது, எந்த ஆடிட்டரும் அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதுதான் அந்த ஆடிட் வந்து நம்ம எது கண்டக்ட் பண்ணுறோம் டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் வெதர் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அஸ் அ ஹோல் அதாவது அஸ் அ ஹோல்ங்கிறப்ப வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அஸ் அ ஹோல் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸுங்கன்னா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எரர்னால நடக்கலாம், இன்னொன்று வந்து ஃப்ராட்னால நடக்கலாம். எரர் வந்து அன்இன்டென்ஷனல், ஃப்ராட் வந்து வேணும்னே பிளான் பண்ணி பண்ணுறது வந்து ஃப்ராட். ஸோ எரர்னா வந்து எப்படி சொல்கிறது, எரர்னா வந்து அச்சச்சோ அப்படின்னு சொல்கிறது வந்து எரர். ஃப்ராட்னா வந்து அப்படியா அது மாட்டிக்கிச்சா அந்த மாதிரி சொல்கிறது வந்து ஃப்ராடு. ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இது வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, எரரில் வந்து அது தப்புன்னே தெரியாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்னா ரீசனபிள் அஷூரன்ஸ் வெதர் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஹோல் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர். தேர்பை இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா thereby enabling the auditor to express an opinion on whether the financial statements are prepared in all material respects in accordance with the applicable financial reporting framework. இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்னா என்னன்னா, இது வந்து நான் படிக்கிறப்போ வந்து ஏதோ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க் ஏதோ பெரிய ஃப்ரேம்ஒர்க் இருக்கும் போல இருக்கு, அதில் ஏதோ ஆடிட் பண்ணுவாங்கன்னு நினச்சி நான் படித்தேன். ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்ங்கிறது வந்து நம்ம நார்மல் இந்தியா ஐஎஃப்ஆர்எஸ், ஏஎஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், கேப் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், இதில் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது படி அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஆயிருக்கா இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த இந்தியஸ் ஏஎஸ் இது எல்லாமே ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க். அதில் சொல்கிற கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறது வந்து ஆடிட்டருடைய அப்ஜெக்டிவ். இது ஆடிட் எதுக்கு பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் பார்த்து ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ஆடிட் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, ஸோ ஆப்வியஸாக ஸோ நீங்கள் ஆடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட்டு என்னென்னா நீங்கள் ஆடிட் பண்ணது ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் தட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரிப்போர்ட் ஆன் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேட் அஸ் ரெக்வயர்ட் பை தி எஸ்ஏஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆடிட்டர்ஸ் ஃபைண்டிங்ஸ். ஸோ ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அது யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டேக் ஹோல்டர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்களா இல்லை கவர்மெண்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறீங்களா. ஸோ இப்போ டேக்ஸ் ஆடிட்லாம் வந்து இட்ஸ் கோயிங் டு கவர்மெண்ட். ஸ்டாட்யூட்டரி ஆடிட் கம்பெனிஸ் ஆடிட் பண்ணுறது வந்து இட்ஸ் கோயிங் டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ங்கிறது வந்து எல்லாருமே வரும். ஸ்டேக் ஹோல்டர் இஸ் த ஓவரால் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ இட்ஸ் எம்ப்ளாயிஸ் வருவாங்க, பப்ளிக் வருவாங்க, கவர்மெண்ட் வருவாங்க, வேரியஸ் ரெகுலேட்டர்ஸ் வருவாங்க, இவங்க எல்லாமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இவங்க எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணுறது வந்து அது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் சொல்கிற மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஆடிட் என்கேஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்க என்ன ஃபார்மேட்டில் நம்ம கம்யூனிகேஷன் வேணும்னு நம்ம முன்னாடியே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க, அந்த ஃபார்மேட்டில் நம்ம வி ஷுட் கம்யூனிகேட். ஸோ அதுதான் இப்போ இது ரெண்டு மட்டும் படிச்சிருக்கீங்களா. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஸ்ஏடி 200. கேளுங்க. ம் ம் இது எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு காமிக்கணும்னா, நீங்கள் வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, எஸ்ஏ 213 ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனில் வந்து வரும், நம்ம நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு பார்ப்போம்.
ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம இந்தந்த ப்ராசஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்தந்த ப்ராசஸ்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்குது, இந்த இதெல்லாம் வந்து நான் பார்த்தேன், பட் கம்பெனிக்கு இது அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம. ஸோ இப்போ வந்து காரோவில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஃபிக்ஸ்ட் அசெட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஆமாம், பிபிஇ, ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், இது வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபைனா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நம்ம என்னென்ன நான் பண்ணிட்டேன்னு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபிக்ஸ்ட் அசெட் ஷெட்யூல் வாங்கி பார்த்தேன்னா அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் கரெக்டாக இந்த வருஷம் கரெக்டாக டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம வந்து ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ்னு சொல்லுவோம். இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொலேட் பண்ணி நம்ம வச்சுப்போம். இது வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. இது எப்போ வரும்னா நம்மளுக்கு பியர் ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது, ஐசிஐ வந்து மேண்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஓகே, இவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் பேஸ் பண்ணி தான் எல்லா ஆடிட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெரிஃபை பண்ணி செக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சர்டிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆடிட் டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரே வழி, நம்ம கரெக்டாக இருக்கோம்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த எஸ்ஏ 200 மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணி டிசைட் பண்ணிடலாங்களா? ஸோ 2 மினிட்ஸ் போதுங்களா? ஸோ நான் 2 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ சாப்டர் 2 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். சாப்டர் 2ல் வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளானிங் எல்லாம் வரும். ஒரே நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஸ்க்ரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இது எப்படின்னா ஆடிட் நம்ம இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு ஆடிட் பேப்பருக்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? ஒரு 100 மார்க் பேப்பருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறோன்னா, ஒரு 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி ஆடிட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும், அது ஏன் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்ணணும், வாட் ஆர் த ப்ராசஸ் இன்வால்வ் இன் கிரியேட்டிங் இட் அண்ட் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் இட். ஸோ அதுதான் வந்து இந்த லெசன் ஃபுல்லாக அந்த இதுதான் கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பிளானிங். ஸோ எஸ்ஏ 300 இப்போ நம்ம ஒரு எஸ்ஏ கவர் பண்ணோம் இல்லைங்களா? எஸ்ஏ 200 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். இப்போ வந்து எஸ்ஏ 300 பிளானிங் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த நான் ஷேர் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து எப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்கீம் ஆஃப் கலர் கோட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன், செகண்ட் எல்லோ, தேர்ட் வந்து ப்ளூ. இந்த ப்ளூவில் இருக்க கலர் கோடில் இருக்க வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அது சம்மந்தமாக வந்துச்சுன்னா நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதிக்கலாம். ஸோ தேர் இஸ் நோ ஃபால்ட் இன் இட். இந்த எல்லோவில் இருக்கிறது வந்து நீங்கள் க்ளோஸ் டு க்ளோஸ் புக்கில் இருக்க மாதிரி எழுதுனீங்கன்னா த மேக்ஸிமம் சான்ஸ் யூ வில் கெட் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ். இந்த க்ரீன் இருக்கிறது வந்து கண்டிப்பாக எழுதணும், ஏன்னா அதுதான் வந்து ஆக்சுவலாக கீவேர்ட்ஸ் மாதிரி. புரிஞ்சுதுங்களா? ஸோ எல்லோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளோஸ் டு ரெசனேட் பண்ணால் போதும், மார்க்ஸ் போட்டுருவாங்க. க்ரீன் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து எழுதி ஆகணும், அதுதான் கீவேர்ட்ஸ். நீங்கள் ரிசைட் பண்ணுறப்பையும் ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா இந்த க்ரீன் சொன்னால் போதும், இந்த க்ரீன் லெட்டரை சொன்னால் போதும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லோவும் கவர் பண்ணிடலாம். ப்ளூ வந்து நீங்கள் நீங்கள் ஓன் வேர்ட்ஸ்லேயே நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் புரிஞ்சுங்களா? எதுவும் டவுட் இருக்குங்களா இதில்? ஏன்னா எல்லாமே நான் ஷேர் பண்ணுற போகிற எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே. ஸோ எஸ்ஏ 300 வந்து பிளானிங் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ எந்த ஒரு எஸ்ஏ எடுத்தாலும் அந்த எஸ்ஏக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். இந்த எஸ்ஏல அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக டீல்ஸ் வித் அன் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிளான் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் இந்த எஸ்ஏக்குரிய அப்ஜெக்டிவ். இந்த எஸ்ஏல என்ன பண்ணணும், இந்த எஸ்ஏ வந்ததுக்கான காரணம் என்ன, வாட் இஸ் த இன்டென்ட் பிஹைண்ட் ப்ரொபோசிங் திஸ் எஸ்ஏ. ஸோ எஸ்ஏ 300 டீல்ஸ் வித் அன் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிளான் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த போக்கிரி படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லொச்சக் மச்சக்குன்ட்டு ஒரு சீன் இருக்கும். வடிவேல் வந்து 3 பேரை கூப்பிட்டு வந்து அடிக்க விடுவார். அவர் ஆக்சுவலாக பிளான் பண்ணது என்னன்னா, அவரோட அப்ஜெக்டிவ் என்னன்னா,
இந்த சுற்றுமொழி சுடரையில வந்து சூர்யாவை தூக்கிட்டு நம்ம போய் உட்காந்துட்டு அசினோட டான்ஸ் ஆடுறது தான் அவருடைய மைண்டில் இருக்க அப்ஜெக்டிவ். பட் அவர் வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறப்ப நிறைய அன்கன்ட்ரோலபிள்ஸ் வருது பார்த்தீங்களா? அது மாதிரி ஆடிட்லேயும் நிறைய அன்கன்ட்ரோலபிள்ஸ் வரும். ஸோ 3 பேர் இதில் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது வந்து அந்த 3 பேர் அவங்க எந்த டயத்தில் அடிப்பாங்க, சைமல்டேனியஸில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி நம்ம ஆடிட்டில் வந்து என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு பிளான் பண்ணி போவீங்க. பட் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் வேற ஒன்று பிரச்சனை இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஆடிட் பிளானே திருப்பி ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம பிளானிங் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் அதுதான் நம்மளுக்கு என்ன என்ன பிளான் பண்ணணும், ஏன் பிளான் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லுவாங்க இதில். ஸோ ஏன் பிளான் பண்ணணும்? ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் இன்வால்வ் இன் பிளானிங் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஃபர்ஸ்ட் இது வந்து நான் ஒரு கதையோட சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எப்படின்னா நிறைய இந்த எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிருக்கீங்க, டூர் பிளான் பண்ணியிருக்கீங்க? டூர் போனதே இல்லைங்களா யாருமே? சொல்லுங்க சொல்லுங்க. நடக்காது. ஆமா. அது எல்லாரும் அதுதான். ஏன்னா நம்ம பிளான் பண்றப்போ வந்து ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்று சொல்லுவான். ஒருத்தன் வந்து நான் லே மணாலி போறேன்மா, ஒருத்தன் நான் நார்த் ஈஸ்ட் இந்தியா சுற்றி பார்க்குறேன்மா, ஒருத்தன் இதெல்லாம் இல்லாமல் நான் இந்தோனேஷியா போறேன்மா. இது எல்லாத்தையும் கடைசியில் ஒரு ஆள் உழப்பி விட்டு வீட்டில் உட்கார வச்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணுறதுக்கு ஒரு டூர் பிளான் பண்ணுற சினாரியோ எடுக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு பிளான் எடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டிசைட் பண்ணீங்க? எந்த இடத்துக்கு போகணும் தானே ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவீங்க. எந்த இடத்துக்கு போகணும்? ஸோ இப்போ நான் திண்டுக்கல் இருக்கிறதுனால நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணால் எங்கெங்கேயோ ஆரம்பித்து கடைசியில் கொடைக்கானல் போகலான்னு டிசைட் பண்ணுவாங்க. இப்போ கொடைக்கானல் பார்த்து எடுத்தீங்கன்னா முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா? இந்த பிளேசஸ்லாம் பார்த்தா போதும், முக்கியமான பிளேசஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் கொடைக்கானலில் இருக்கும். எந்த ஒரு டூர் பிளேஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணுறப்ப இந்தந்த பிளேசஸ்லாம் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். இப்போ நடுவில் ஒரு ஆள் வருவான் பிளானை கெடுக்கிறதுக்குன்னே. வந்துட்டு ஊடையில் வந்துட்டு இல்லை இல்லை அங்கே போனால் அந்த டயத்துக்கு போனால் 8 மணிக்கு போனால் பூட்டிடுவாங்க, 10 மணிக்கு இங்கே சாப்பாடு கிடைக்காது, இங்கே போனோம்னா பைக்கில் தான் போகணும், காரில் போக முடியாது, இது எல்லாம் சொல்லி ஒரு ஆள் குழப்புவான். என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாமே சொல்லுவான். இவனை இவன் இதுக்காகவே இவனுக்கு இவன் சொல்கிற ப்ராப்ளத்துக்குலாம் நம்மளா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் கண்டுபிடிச்சாச்சு. பிளேஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் ஒருத்தன் ஊடையில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்லுவான். அதையும் நம்ம அந்த ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ்லாம் என்னென்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் வந்து யார் யார் வரீங்கன்னு போய் கேட்பீங்க இல்லைங்களா? ஸோ இப்போ யார் யார் வரீங்கன்னா ஒருத்தன் வந்து நான் இந்த டயத்துக்கு வர முடியாது, அந்த டயத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி யார் யார் வரீங்கன்னு ஃபைனல் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் பிளான் பண்ணுறது 1 மாதம் முன்னாடியே பிளான் பண்ணிடுங்க. ஒரு வாரம் முன்னாடியே அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு டேய் நான் அடுத்த வாரம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே அவனை ஆர்கனைஸ் பண்ணணும். நீ வந்துரு, நீ மறந்துடாத, ஒரு வாரம் லீவ் எல்லாம் கேட்டுரு, ஆஃபீஸில் லீவ் கொடுக்கலனாலும் கேட்டு வச்சுக்க, லீவ் போட்டு வா, இதெல்லாம் நம்ம சொல்லி ஆர்கனைஸ் பண்ணணும். இதை ஆர்கனைஸ் பண்ணி அவனை கூப்பிட்டு பிளானுக்கு போறீங்க, டூருக்கு போறீங்க. டூர் போகிற இடத்துல ஒவ்வொரு டைரக்ஷனில் போவான். ஒருத்தன் என்னன்னா சர்ன்னு போயிடுவான், இன்னொருத்தன் இப்போதான் புது வண்டி வாங்கினேன் 50க்கு மேலே வர முடியாதுன்னு மெதுவாக உருட்டிட்டு வருவான். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆள் உட்காந்து பிளானோட டூரோட மேனேஜர்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இழுத்துட்டு போகணும் இல்லைங்களா? ஸோ அதே தான் நம்ம ஆடிட்டுக்கும் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஏரியா என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் பார்க்கணும்னு ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா? அதே தான் இங்கே ஹெல்பிங் த ஆடிட்டர் டு டிவோட் அப்ராப்ரியேட் அட்டென்ஷன் டு இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் ஆஃப் ஆடிட். ஸோ அங்கே ஒரு ஏரியா, இங்கேயும் ஒரு ஏரியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் நம்ம அங்கே? யாராவது சொல்லுங்க. ஒரு ஆள் வந்து சொல்லுவான், அதுக்கு நம்ம சொல்யூஷன் எல்லாம் முன்னாடியே நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? அதே தான் இங்கே ஹெல்பிங் த ஆடிட்டர் டு ஐடென்டிஃபை அண்ட் ரிசால்வ் பொட்டன்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஆன டைம்லி பேசிஸ். பொட்டன்ஷியல் ப்ராப்ளம்ஸ்னா இப்போ நீங்கள் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஆடிட் எடுத்தீங்கன்னா இல்லை இன்வென்ட்ரி ஆடிட் எடுத்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக 31st மார்ச் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா க்ளோஸ் டு அந்த ஒரு 1 வீக் அந்த கேப்பில் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து டைமிங் ஆஃப் அன் ஆடிட் இஸ் அ பொட்டன்ஷியல் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணணும். ஸோ 31st இல்லை 1st ஏப்ரலோ யாராவது ஒரு ஆள் அசைன் பண்ணி அதெல்லாம் பிளான் பண்ணணும். இது ஒரு பொட்டன்ஷியல் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்து கரெக்டான ஆளை அசைன் பண்ணி அவங்களுக்கு போடுறது. தேர்ட் என்ன பார்த்தோம்னா
யார் யாரெல்லாம் அந்த டூருக்கு வர்றாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதே தான் இங்கேயும். அது வந்து இங்கே ஃபோர்த் பாயிண்டாக இருக்குது. அசிஸ்டிங் இன் செலெக்ஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் வித் அப்ராப்ரியேட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறோம், என்கேஜ்மெண்ட் இப்போ ஆடிட் என்கேஜ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகணும், எந்தெந்த ஆர்டிக்கல்ட்டுக்கெலாம் எந்தெந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இருக்குது. இப்போ வந்து நிறைய பிக் ஃபார்ம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒவ்வொருத்தவங்க வந்து டைரக்ட் டேக்ஸில் ஸ்பெஷலைசேஷன் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து இன்டைரக்ட் டேக்ஸில் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஸ்டாட்யூட்டரி ஆடிட், இன்டர்னல் ஆடிட் அது மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபேம் எடுத்தோம்னா அந்த ஃபேம் இப்போ ஒரு கிளையண்ட் எடுத்தோம்னா அந்த கிளையண்ட்டுக்கு என்ன தேவை, அந்த கிளையண்ட் ஆடிட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கில்ஸ் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி நம்ம கூட்டிகிட்டு போவோம். ஸோ இப்போ நமக்கு செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயாச்சு. கூட்டிகிட்டு போன இடத்துல வந்து நீங்கள் ஒரு பெய்டு குவாலிஃபைட் அசிஸ்டண்ட்டை போயிட்டு நீ வவுச்சிங் பாருன்னு சொல்லி கொடுக்க முடியாது. அவனுக்கு இம்பார்ட்டன்ட் அலோகேட் பண்ணுற ஏரியாஸ் வந்து கரெக்டான ஏரியாஸ் வந்து அலோகேட் பண்ணணும். ஸோ ஈவன் தோ யூ செலக்ட் தி கரெக்ட் என்கேஜ்மெண்ட் டீம், யூ ஷுட் அலோகேட் தி ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு தேர் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ அது ஒன்று பண்ணணும். இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபோர்த் அங்கே என்ன பார்த்தோம், ஆர்கனைஸ் பண்ணி அவனை மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் இல்லைங்களா என்கேஜ்மெண்ட் டீம். அவனை அதே தான் இங்கேயும் அந்த என்கேஜ்மெண்ட் டீமை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி ஆடிட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிக்கணும். ஃபிஃப்த்து வந்து அங்கே பிளான் பண்ணி அவனை கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணி கொண்டு போகணும். அதுதான் எங்கேயும். ஸோ ஃபெசிலிட்டேட்டிங் த டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தவங்களும் ஹாஸ் ஹிஸ் ஓன் வே ஆஃப் டூயிங் ஒர்க். இப்போ நான் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து ஆரம்பிப்பேன். நான் ஒரு ஆடிட் பார்க்குறேன்னா ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இப்படின்னு ஆரம்பிப்பேன். ஸோ சில பேர் வந்து எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட் ஆடிட் பண்ணுவாங்க, அதில் இருக்க ஐட்டம்ஸ் ஆடிட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் ஆடிட் பண்ணுவாங்க, அது மாதிரி ரிவர்ஸில் வருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கிறப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு அஸ் அ ஹோலாக பார்க்குறப்ப வந்து ஒரு ஆடிட் மேனேஜர் வந்து இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஆடிட் அப்ஜெக்டிவ்க்கு உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேஜில் போடணும்னு சொல்லிட்டு அசைன் பண்ணணும். ஓகே, இது அசைன் பண்ணிட்டீங்க, நடுவில் அவனுக்கு டவுட்ஸ் வருது, அதை யார் கிளாரிஃபை பண்ணுவான், அது யார்கிட்ட போய் கரெக்டாக கேட்கணும் அவன், அது நீங்கள் யார் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்களான்னு அதை ஃபாலோ அப் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஃபிஃப்த் ஸ்டேஜில் வரும். சிக்ஸ்த் ஸ்டேஜ் அதே தான், கோஆர்டினேஷன் தான். இது கோஆர்டினேஷன் வந்து இங்கே சொல்லுங்க. ஓகே. அதுதான் நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட்ல கோஆர்டினேஷன் பிட்வீன் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. சிக்ஸ்த் வந்து கோஆர்டினேஷன் வித் த எக்ஸ்பர்ட். இப்போ சப்போஸ் நம்ம இப்போ ஒரு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபார்முக்கு ஆடிட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மேஜராக இருக்கிறது வந்து ஆயில் ட்ரில்ஸ் அண்ட் ரிக்ஸ் தான். அதுக்கு வந்து ஃபிக்ஸ் பிபியும் அப்புறம் நம்மளுக்கு ரைட் டு யூஸ் லீஸ் அசெட்ஸ், இது ரெண்டு தான் மேஜர் அசெட்ஸ். இது நம்ம ஆடிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளால போய் ஃபிசிக்கலாக பார்த்தாலும் நம்ம ஆடிட் அதோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூவரை நம்ம கொண்டு வரோம். இந்த வேல்யூவர் வந்து தான் எக்ஸ்பர்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்பர்ட்டோட ஒர்க்கு நம்ம இந்த ஆடிட்டுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு நம்ம ஆர்டிகல்ஸ்க்கும் புரிய வைக்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த எக்ஸ்பர்ட்டோட ஒர்க்கும் நம்ம என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸோட ஒர்க்கையும் நம்ம கொலாபரேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகணும். இதுதான் வந்து திஸ் இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளானிங். இப்போ இந்த இதில் வந்து நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளானிங், ஒய் வி ஷுட் டூ பிளானிங், இது மாதிரி கேட்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா அது ஆக்சுவலாக அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் சேர்த்து பார்த்துக்கங்க. அது நான் சொல்கிறேன், நீங்களும் ப்ரெசிவ் பண்ணுறப்ப உங்கள் இமேஜினேஷனில் நீ எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் எப்பயுமே இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா டேரெக்டாக கேட்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு ஆடிட் போகிறீங்க, ஒரு ஆர்டிக்கல் வந்து உங்கள்கிட்ட கேட்குறான், ஏன் நம்ம இதை பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இப்படி தான் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து நீங்கள் இதுதான் ஆன்சர்னு உங்களுக்கு வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் எழுத தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தரலாங்களா, படிச்சிடுங்களா? 5 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ் தான், ஒரு பாயிண்ட்டுக்கு 1 மினிட் இருக்கு. நான் சொன்ன கதையோட யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏரியாஸு, பொட்டன்ஷியல் ப்ராப்ளம்ஸ், அசிஸ்டிங் செலெக்ஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸு, கோஆர்டினேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ நான் டைமர் செட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் நம்ம எதுக்கு பிளான் பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. ஸோ ஆடிட் பிளானில் என்னென்னலாம் இருக்கும், என்னென்னலாம் பிளான் பண்ணுறப்ப என்னென்னலாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்ப்போம். ஸோ பிளானிங் வந்து எப்போ ஆக்சுவலாக நீங்கள் இப்போ ஃபினான்ஷியல் இயர் எடுத்தீங்கன்னா 1 ஏப்ரல் டு 31 மார்ச் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம ஆடிட் ரிப்போர்ட் ஆக்சுவலாக நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணுவோம்னா, ஆடிட் ரிப்போர்ட் வந்து நம்ம க்ளோஸ் டு 30 கம்பெனி சொல்கிறேன் நான், அரௌண்ட் 30 செப்டம்பர் 21 இல்லைனா 20th நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டு கையெழுத்து போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் கம்பெனிஸ்க்கு.
ஸோ இப்போ ஆடிட் வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடிட் பிளான் வந்து நீங்கள் அந்த கையெழுத்து போட்டு நீங்கள் அந்த என்கேஜ்மெண்ட் க்ளோஸ் பண்ணுற டேட்லேருந்து கரண்ட் இயரோட என்கேஜ்மெண்ட் க்ளோஸ் பண்ணுற டேட் வரைக்கும் ஆடிட் பிளானிங் ஷுட் கண்டினியூஸ்லி கோ ஆன். பிகாஸ் எதுக்குன்னா, நீங்கள் பிளான் பண்ணுறப்ப ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். பட் அது எக்ஸிக்யூட் பண்ணி போகிறப்ப அது ஆக்சுவலாக வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கணும்னா, இப்போ நீங்கள் இன்வென்ட்ரி வந்து நீங்கள் போகிறீங்க. இன்வென்ட்ரி ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் போகிறீங்க. ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனாக போகிறப்ப வந்து அவங்க வந்து இந்த டயத்தில் வந்து வேற ஹவுஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னால, அதுவே உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் பிளான் பண்ணது வந்து இந்த டேட்டில் போகணுன்ட்டு. பட் ஆக்சுவலாக அவங்க வேற ஹவுஸே கூட்டிகிட்டு போயிட்டாங்கிறப்ப வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் பிளானை ரீஒர்க் பண்ணணும். ஒரு நாள் நீங்கள் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனை பின்னாடி போடுறப்ப, ஸோ நீங்கள் எல்லாம் உங்கள் டைம் லைனே மாறும். நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தப்ப பிளான் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, பிளானிங் வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் வந்து வேரியஸ் அன்கண்ட்ரோலபிள்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் whenever the factors associated with the audit changes, you should definitely reevaluate your plans. ஸோ இப்போ அதனால தான் இது வந்து சொல்கிறாங்க கண்டினியூஸ் அண்ட் இட்டரேட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளானில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். சரி, இப்போ நீங்கள் ஒரு ஆடிட்டர் ஆகிட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கிளையண்ட் வராங்க. ஸோ கிளையண்ட் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு ஆடிட்டர்கிட்ட கிளையண்ட் வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? பேரை தவிர்த்து. ஓகேங்களா. இப்போ அவர் வந்து நான் என் பேர் இது, என்னோட கம்பெனி வந்து இது, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிருக்கேன், என் பிஸ்னஸ் உடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே இந்தந்த இடத்துல இருக்காங்க, நான் என்னுடைய கிளைண்ட் பேஸ் வந்து இங்கே ஃபேக்டராக இருக்குது, என்னோட அசெட் வந்து அங்கே இருக்குது, என் ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது, இது எல்லாமே சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து நீங்கள் சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நீங்கள் என்ன கேட்பீங்க, ஓகே சார் நான் உங்கள் ஆடிட் அசைன்மெண்ட் எடுத்துக்கிறேன், உங்கள் ப்ரீவியஸ் இயர் ஃபைனான்சியல்ஸ் கேட்பீங்க இல்லைங்களா. அவங்க ப்ரீவியஸ் இயர் ஃபைனான்சியல்ஸ் கேட்பீங்க. நீங்கள் ஆடிட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? அப்படி இப்போ ப்ரீவியஸ் இயர் ஆடிட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? ஸோ ஆடிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஆடிட்டட் ஃபினான்ஷியல்ஸ் எடுத்துட்டு வாங்க. இல்லையா நீங்கள் போட்ட ஃபினான்ஷியல்ஸை எனக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல்ஸை எடுத்து பார்ப்பீங்க. ஸோ அப்படி எடுத்து பார்க்குறீங்கன்னா, அது சப்போஸ் அவங்க போன வருஷம் அவங்க வந்து 100 crores டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சடனாக ஒரு 150 crores டர்ன் ஓவராக மாறிடுச்சு. 50% இன்க்ரீஸ் இருக்கும். எப்படி ஒரு கம்பெனியால், ஒரு மெச்சூர் கம்பெனியை வச்சுக்கோங்களேன், ஒரு மெச்சூர் கம்பெனியால் எப்படி ஒரு 50% growth கொடுக்க முடியும்னு உங்களுக்கு யோசிப்பீங்க. ஓஹோ, சம்திங் ஸ்பெஷி, இதில் ஏதோ ரிஸ்க் இருக்குது, ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஆடிட் ப்ராசஸை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஆடிட் ரிஸ்க்கை வந்து நீங்கள் முன்னாடியே நீங்கள் எவாலுவேட் பண்ணி வச்சிருவீங்க. அது இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். இந்த அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னால் என்னன்ட்டு நான் இன்டர் படிக்கிறப்ப அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னு வரும். இது ஆக்சுவலாக அந்த அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னால் என்னென்னே தெரியாமல் படிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சது என்னென்னா, அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னால் கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இப்போ ரேஷியோ யூஸ் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயர் கரண்ட் ரேஷியோ இவ்வளோ இருந்தது, கரண்ட் இயரில் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் எல்லாமே வந்து 10% growth இருந்தது, திடீர்னு 50% growth-ஆக மாறிடுச்சு டேர்ன் ஓவர். அப்படிங்கிறப்ப வந்து ஓகே, சம்திங் ஏதோ இருக்குது, இந்த ஏதோ பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸில் வரும். ஸோ பிளான் பண்ணுறப்ப வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அது எதுக்கு பண்ணுறீங்கன்னா, ரிஸ்க் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறீங்க. நான் சொன்ன மாதிரி 100% இருந்து 150-ஆக மாறுறப்ப வந்து எதுக்கு, ஐயோ ரிஸ்க் நம்ம சப்போஸ் இதில் ஆடிட் பண்ணுறப்ப ரிஸ்க் கூட, ஏன்னா எப்படி இருந்தாலும் 10% தான் growth இருக்க வேண்டிய கம்பெனிக்கு 50% growth இருக்கப்ப வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ ஏதோ நம்பர் 2 வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி ரிஸ்க் கொஞ்சம் கூட இருக்குது, நம்ம வந்து பிளாட்டண்ட்டாக வந்து ரிஸ்கே இல்லை அப்படின்னு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் ரிஸ்கே நீங்கள் மாற்றுறீங்க. ஸோ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் டு பி அப்ளைட் அஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவன் எந்த கம்பெனி, அவன் என்ன இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறான், இது எல்லாமே இதில் வந்துடும். அப்டைனிங் அ ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அப்ளிகபிள் டு என்டிட்டி. இப்போ சப்போஸ் நம்ம அந்த கம்பெனி 100 to 150 இருக்க கம்பெனி வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன் நீங்கள் இதாக இருக்குன்னு நீங்கள் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடி, இட்ஸ் அ பேங்கிங் கம்பெனி. ஸோ ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டியிருக்கான். ஸோ ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டினதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரெவென்யூ கூட தான் போகும். பட் 50% போகுமா, அதுதான் கேள்வி. பட் 50% போக வாய்ப்பே கிடையாது. ஸோ 20% ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 10 + 10 10 வந்து நார்மல் growth, 10 வந்து இந்த அவுட் சைட் ஃபேக்டர்ஸ்னால வர growth.
ஸோ எதுக்கு இந்த 30% க்ரோத்னு நீங்கள் டீப்பாக போகணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, அட்வான்சஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, நிறைய லோன்ஸ் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டயத்தில், அதனால இன்ட்ரெஸ்ட் வந்து வருது, இல்லை அட்வான்ஸ் குறைச்சிருக்காங்க, அது மாதிரி ஏதாவது தெரிய வரும் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஆடிட் பண்ணுறப்பே, பிளான் பண்ணுறப்பே நீங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கணும். தேர்டு வந்து நம்ம மெட்டீரியாலிட்டி, நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஒரு 100 க்ரோஸ் டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி வந்து ஒரு ரூபா, 2 ரூபா, 100 ரூபா, 10 ரூபா, இது எல்லாமே பார்க்குறது வந்து இட்ஸ் இம்மெட்டீரியல். இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் கோயிங் டு பி ஃப்ரூட்ஃபுல் ஃபார் த ஆடிட். ஸோ அது வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிடலாம். நீங்கள் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு இம்மெட்டீரியல் கையெழுத்து போட்டுறக்கூடாது. ஏன்னா சில பேர், நான் பேங்க் ஆடிட் போகிறப்ப பார்த்துருக்கேன், பேலன்ஸ் ஷீட்டே டேலி ஆகாது, 1 ரூபா 2 ரூபா இடிக்கும், ஆனால் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. கேட்டால் இம்மெட்டீரியல், அவங்க என்ன கணக்கு வச்சிருக்காங்க தெரியல, பட் அதுதான் வந்து சொல்கிறேன் நான். இம்மெட்டீரியல் வந்து எங்கே இம்மெட்டீரியல் பார்க்கணும், எங்கே மெட்டீரியாலிட்டி பார்க்கக்கூடாதுன்னு இருக்கு. பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணுறது வந்து இட்ஸ் அ கம்பல்சரி ப்ராசஸ். அங்கே வந்து மெட்டீரியாலிட்டி பார்த்துட்டு விட்றக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஆயில் ஒரு மில்க் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிக்கு வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எவாலுவேட் பண்ணுறப்ப எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ் பண்ணணுமா வேணாமா, இது எல்லாமே நம்ம பிளானிங் ஸ்டேஜ்லேயே பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட் கடைசியில் வந்து நம்ம இப்போ நீங்கள் இது ஒரு டிப்புன்னு எடுத்துக்கலாம், இல்லை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் ஒரு சப்போஸ் ஒரு இடத்துல வந்து நீங்கள் மறந்துடுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பாயிண்ட் வரும்னு தெரியல, ஒரு பாயிண்ட் மறந்துடுங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பிளாங்காக விட்டுட்டு மற்ற எல்லாமே எழுதிட்டு கடைசியில் வந்து யோசிச்சு பார்த்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலைன்னா இந்த எக்ஸட்ரான்னு போடுவீங்க தெரியுங்களா, எல்லாம் முடிச்சுட்டு அது மாதிரி தி அதர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு ஏதாவது போட்டு வந்துருங்க. அதே தான் எங்கேயும் போட்டிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். அது சம்மந்தமாக என்ன இருக்கோ அது மாதிரி ஹெட்டிங் போட்டு அதர்ஸ்ன்னு போட்டு வந்துருங்க. நான் எக்ஸாமில் சொல்கிறேன், இங்கே வந்து த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸஸ். ஓகேங்களா? இதுக்கு நான் எவ்வளோ நேரம் டைம் எடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள், டைம் கொடுக்கலாம். இதுக்கு எவ்வளோ டைம் வேணும்? யாருமே சொல்லலைங்க. 5 மினிட்ஸுங்களா? ஓகே, 5 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிடலாங்களா? ஓகே, 5 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பிளானிங் வந்து கமென்சஸ் ஃப்ரம் தி கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆடிட் என்கேஜ்மெண்ட் டு தி கரண்ட் இயர்ஸ் ஆடிட் என்கேஜ்மெண்ட். இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு எங்கே கேட்பாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி படிக்கிறப்பே வந்து எம்சிக்யூவில் கேட்குறதுக்கு இது வந்து நிறையா சான்சஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில். ஸோ அது மாதிரி நீங்கள் படிக்கிறப்பே வந்து நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து இந்த இந்த லைனோ இல்லை இந்த இதோ வந்து எங்கே கேட்கலான்னு நீங்கள் வந்து கோரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா வந்து யூ கேன் டெஃபினெட்லி சக்சீட் அவுட் ஆஃப் த புக் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கேட்க மாட்டாங்க, பட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டஃப்பாக எம்சிக்யூ பேப்பர் செட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. சின்ன பாயிண்ட் தான், பட் நீங்கள் அந்த இடத்துல மறந்துடுவீங்க. ஸோ எப்போ கமெண்ட்ஸ் பண்ண முடியும், எப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் இதெல்லாம். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? ஓகே. ஸோ அதுதான் நம்ம லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த ப்ளூ கலர்லாம் வந்து ஆக்சுவலாக நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து அதே தான் திருப்பி வரும். நான் உங்களுக்கு ஒரு இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, யூ வாண்ட் மீ டு ரீட் திஸ் அண்ட் எக்ஸ்பிளைன்னா, இல்லை ஹவு டு ப்ரொசீட், உங்களுக்கு எப்படி பண்ணணும்? ஓகே ஓகே, அது மட்டும் போதுங்க இல்லையா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். நேச்சர் ஆஃப் ஆடிட்டுங்கிறது வந்து எஸ்ஏ 200ல நேச்சர் ஆஃப் ஆடிட், நேச்சர் ஆஃப் ஆடிட் பிளானிங். ஆமாம், நீங்கள் நேச்சர் ஆஃப் ஆடிட் பிளானிங்னு உங்களுக்கு டேரெக்டாக கொஸ்டின் வராது. உங்களுக்கு என்ன கொஸ்டின் வரும்னா, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் வி நீட் டு கன்சிடர் அட் த டைம் ஆஃப் பிளானிங்.
அது மாதிரி தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லைன்னா வந்து எப்படி கேட்கலாம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எப்படி கேட்கலாம்னா வேலிடேட் அது மாதிரி கேட்கலாம். ஸோ பிளானிங் இஸ் அ கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கிரீட் ப்ராசஸ், வேலிடேட் கண்டினியூஸ் இஸ் அது மாதிரி கேட்கலாம். அப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் எழுதணும். ஸோ பிளானிங் கமென்சஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர்ஸ் க்ளோசிங் டு கரண்ட் இயர்ஸ் க்ளோசிங். அப்புறம் நீங்கள் அட் த டைம் ஆஃப் பிளானிங் வி ஷுட் கன்சிடர் ஆல் த ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் எழுதணும். போதும் போதும் போதும். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர் வில் பிளானிங் கேட்டாங்கன்னா அந்த நான் 5 பாயிண்டே போதும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆக்சுவலாக பிளானிங் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னா என்னன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ப்ளூ பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக ஷேட் பண்ண மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஆனால் இம்பார்ட்டன்ட் தான். அது ஆக்சுவலாக நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இது எல்லோ கலர் ஷேடு ஆக்சுவலாக. ஓகேங்களா, அந்த பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்டு டு அப்டைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி என்டிட்டி. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் க்ளோஸ் டு த புக்ஸ் ரெசனேட் பண்ணிங்கன்னா மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுதான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து இதுவும் அதே தான். நான் ஆடிட்டில் வந்து நான் இன்டர் படிக்கிறப்போ வந்து நிறையா வந்து என்னென்னே தெரியாமல் படிச்சுட்டு போனது. இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க், அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், இதெல்லாம் ஏதோ பெரிய பெரிய ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு படிச்சுட்டு போனேன். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுங்கிறது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆடிட் எடுக்கிறப்போ வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. இன்டர்னல் கண்ட்ரோல் ரிஸ்க் இருக்குது, பிஸ்னஸ் ரிஸ்க் இருக்குது, அது மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குது. இந்த ரிஸ்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த 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 என்டிட்டியில் வந்து 100% ரிஸ்க் இருக்குது, இல்லை 50% ரிஸ்க் இருக்குது, இல்லை 60% ரிஸ்க் இருக்குன்னு நீங்கள் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் போகணும். ஸோ த ஹையர் த நம்பர் ஆஃப் ரிஸ்க், the more audit procedures you need to get to obtain an audit evidence. ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்டு டு அப்டைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி என்டிட்டி. ஸோ அந்த என்டிட்டியோட லீகல் ஆக்சுவல் கோர் என்ன, அந்த பிஸ்னஸ் எப்படி இவால்வ் ஆகிருக்கு, எப்படி அந்த பிஸ்னஸ் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து முக்கியம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொன்று இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஆடிட் அப்ரோச் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் போக முடியாது. ஸோ அந்த பிஸ்னஸோடைய சுச்சுவேஷன் என்ன, அந்த பிஸ்னஸோடைய இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸில் வந்துடும். அதுதான் சொல்கிறாங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் டு அப்டைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயர்மெண்ட் இன்க்ளூடிங் த என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மேக்கர் செக்கர் டூயர் கான்செப்ட் இருக்குது தெரியுங்களா. ஸோ ஒரு ஆள் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, ஒரு ஆள் வந்து ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இது இனிஷியேட் பண்ணுவாங்க, ஒரு ஆள் அப்ரூவ் பண்ணுவாங்க, ஒரு ஆள் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூணுமே ஒரு ஆள் கையில் இருக்காது. நீங்கள் இப்போ பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேஷியர் வந்து வீக்லி ரொட்டேட் பண்ணுவாங்க, இல்லை மந்த்லி, அவங்க பேங்க் பாலிசி பொறுத்து சம்திங்ஸ். ஆனால் ரொட்டேஷன் கம்பல்சரியாக இருக்கும். பிகாஸ் ஒரே கேஷியரை விட்டோம்னா த சான்சஸ் ஆஃப் மிஸ்அப்ராப்ரேட்டிங் த மணி இஸ் மோர். ஸோ அதனால இதெல்லாம் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். ஸோ ஓனரே வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த சிஸ்டம் இருக்கிறப்பயே வந்து இந்த இந்த இடத்துலலாம் வந்து மிஸ்அப்ராப்ரேஷன் பண்ணக்கூடாது மணியை. மணின்னு மட்டும் இல்லை, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸை மிஸ்அப்ராப்ரேட் பண்ணக்கூடாது. ஃபிக்ஸ்ட் அசெட் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க சில இடத்துல. ஸோ இது எல்லாமே இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் தான். இந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மிஸ்டேட்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இப்போ நீங்கள் மேக்கர் செக்கர் டூயர் கான்செப்ட் எதுக்கு இருந்துச்சுன்னா, உங்கள் பேங்க் மணியை வந்து மிஸ்அப்ராப்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. மணியை மிஸ்அப்ராப்ரேட் சப்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபினான்ஷியல்ஸில் வந்து ஏதாவது கவரப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல்ஸை நீங்கள் கையெழுத்து போடுறப்ப வந்து ஆடிட் ஒப்பீனியனே வந்து தப்பாக மாறிடும் இல்லைங்களா. நீங்கள் குவாலிஃபைடுன்னு போடக்கூடாது, அன்குவாலிஃபைடுன்னு போடக்கூடாது, குவாலிஃபை பண்ணி தான் ஆடிட் ரிப்போர்ட்டை போடும். ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸில் வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் அட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு இது ஒரு 1 மினிட் போதுங்களா. 2 மினிட்ஸ் தரேன் நான்.
ஸோ அதுதான் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம என்னென்ன அப்டைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்டிட்டிஸ் லீகல் அண்ட் ரெகுலேட்டட் ரெக்குயர்மெண்ட்ஸ், அதே தான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பேங்கிங் செக்டர்ஸ்க்கு ஒவ்வொரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இப்போ இன்சூரன்ஸ் செக்டர்ஸுக்கு ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அது மாதிரி டெலிகாம் கம்பெனிஸ்க்கும் வேறு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இது எல்லாமே அந்த இது சொல்கிறாங்க. அது கீழே வரதுமே அதே தான். நம்ம அந்த 3, 4, 5ல் பார்த்தோம் தெரியுங்களா, மெட்டீரியாலிட்டி, இன்வால்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், அதர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், அதே தான் இங்கே சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த 2வது பேராகிராஃபில். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறப்ப யாரை இன்வால்வ் பண்ணணும். ஸோ லைக் நீங்கள் ஆடிட் வந்து பிளான் பண்ணுறீங்க, யாருக்காக பிளான் பண்ணுறீங்க? உங்களுக்காக மட்டும் பிளான் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் மட்டும்தான் ஆடிட் போய் பார்க்க போகிறீங்களா? கிடையாது. நீங்கள் ஒரு டீம் வச்சு ஆடிட், உங்கள் டீமோட தானே ஆடிட் போக போவீங்க. அப்போ வந்து நீங்கள் யார் யாருக்கெல்லாம் முக்கியமான கீ என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸோ அவங்க எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களையும் வந்து ஆடிட் பிளானிங் ஃபேஸில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ பிகாஸ் சப்போஸ் வந்து ஒரு பார்ட்னர் வந்து ப்ரீவியஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அதே கம்பெனியில் வந்து முன்னாடியே ஒரு ஆடிட் போயிருக்கலாம். அவருக்கு வந்து தெரியும், ஓகே இந்தந்த இடத்துல வந்து அவங்க இந்தந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இந்தந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆடிட் பண்ணுறப்ப வந்து சில டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணணும், எங்கே வந்து எப்போ வந்து அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் தருவாங்க, இது எல்லாமே அவங்க முன்னாடி ஆடிட் பண்ணவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம ஆடிட் பிளானிங் ஃபேஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறப்ப ஒரு ரீசனபிள் பிளான் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாட் இஸ் ரீசனபிளி பாசிபிள் வந்து அதெல்லாம் வந்து நம்ம பிளானில் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். அது எதுக்குன்னா ரொம்ப பிளானில் வந்து ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது, அதிக சேஞ்சஸ் இருக்காது. ஸோ பிளான் சேஞ்ச் எப்படி இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். பட் த சேஞ்சஸ் வில் பி லிமிட்டட் அமௌண்ட். அதுக்காக தான் வந்து முக்கியமான கீ என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸ் வந்து பிளான் பண்ணுறப்ப இன்வால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளானும் பண்ணிட்டீங்க, கீ என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் எல்லாமே சேர்ந்து பண்ணியாச்சு. இந்த பிளானை வந்து நீங்கள் வந்து முக்கியமான மேட்டர்ஸ் நீங்கள் எல்லாமே சொல்லக்கூடாது. அதாவது கிளைண்ட்ஸ்கிட்ட நீங்கள் வந்து நான் இந்த டயத்துக்கு நான் ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி வரலான்னு இருக்கேன், இல்லை இந்த டயத்துக்கு நான் கேஷ் பாக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கேஷியர் வந்து என்ன பண்ணுவான், மிஸ்அப்ராப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா முன்னாடியே எல்லாமே சரி பண்ணி வச்சிருவோம். ஸோ அது வந்து முக்கியமான விஷயம். எந்தெந்த விஷயம்லாம் நான் ஓவராலாக இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு இந்த டயத்துலாம் ஒரு 4-5 டேட் கொடுத்து இந்த டயத்துலலாம் நான் வந்து உங்களை ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் இன்வென்ட்ரி பார்க்கலான்னு இருக்கேன், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் டைம் ஸ்பேன் கொடுத்து ஒரு சாம்பிளிங் மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணுறதுலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் சாம்பிளிங் மெத்தட் எப்படி சூஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அவன் அந்த சாம்பிள் மட்டும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க, வித் எல்லாமே இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எந்தெந்த மேட்டர்ஸ் கம்யூனிகேட் பண்ணணும், எந்தெந்த மேட்டர்ஸ் கம்யூனிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த பேராகிராஃபில். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பிளான் பண்ணியாச்சு, எதுக்காக பண்ணணும்னு பார்த்தாச்சு, பிளானில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தாச்சு. இந்த பிளான் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் வந்து இட்ஸ் பீன் டிவைடட் இன்டு 2 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், செகண்ட் வந்து பிளானிங் ஆக்டிவிட்டிஸ். ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இப்போ எடுக்கலாமா வேணாமா, அதுதான். ஒரு நீங்கள் கிளையண்ட் உங்கள்கிட்ட புதுசாக ஒரு கிளையண்ட் வராருங்கன்னா அவர் அந்த கிளையண்ட்டை வந்து நம்மளால எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்க்குறது தான். இல்லை நீங்கள் ஒரு கிளையண்ட் நீங்கள் ஏற்கனவே இருக்காரு, இந்த இயர் வந்து அந்த கிளையண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வி கேன் சம்ஹவ் ரிசைன் ஃப்ரம் த ஆடிட் என்கேஜ்மெண்ட், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எதுவும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். நீங்கள் அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஆடிட் என்கேஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுதான் செக் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து அது வந்து 3 டிவைட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா, ஒரு கிளையண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ, இல்லை அந்த கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடியோ, அது வந்து அதுக்கு என்னென்ன இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸ் இயர் வந்து ஒரு ஆடிட் பார்த்துருக்கீங்க, அந்த கிளையண்ட் வந்து சுத்தமாக இப்போ டேக்ஸ் ஆடிட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளையண்ட் வந்து இப்போ டேக்ஸ் வந்து 10 lakhs வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இல்லை நான் அவ்வளோலாம் கட்ட முடியாது, என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்க, ரொம்ப குறைங்கன்னு உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணுறாரு. நீங்கள் குறைக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ குறைக்கவே முடியாதுன்னு போட்டு ஆக்சுவலாக நீங்கள் 10 lakhs போட்டு கொடுத்துட்டீங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் செகண்டாக நீங்கள் இப்போ இன்னொரு அசைன்மெண்ட் அவர்கிட்ட இருந்து அடுத்த இயருக்கும் வருதுங்கிறப்ப வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஓகே, போன வருஷம் அவர் வந்து 10 lakhs கட்ட சொன்னதுக்கு வந்து ரொம்ப இதாக கட்டினாரு, ஸோ இந்த வருஷமும் அவர் கட்டுவாரா, இல்லை ஏதாவது இல்லை நம்ம ஏதாவது அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இவர்கிட்ட போனால் டேக்ஸ் ரொம்ப கூட சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வர்றதுக்கு புக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, புக்ஸை டேர்ன் ஓவர் ரொம்ப கம்மியாக காமிச்சிருவாங்க, இல்லை இது மாதிரி எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போயே உங்களுக்கு ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட்டை வச்சுட்டு அந்த கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
செகண்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் உங்களுக்கு இப்போ நீங்கள் எத்திக்ஸ் உங்களுக்கு வருது இல்லைங்களா, அதில் 5 ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இண்டிபெண்டன்ஸ், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ப்ரொஃபஷனல் கம்பீட்டன்ஸ் அண்ட் டியூ கேர், அது மாதிரி ஒரு 5 இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு ஆடிட்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க அட் ஆல் டைம்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸ் இயர் அந்த கிளையண்ட் எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதுசாக ஒரு கிளையண்ட் உங்கள்கிட்ட வராரு, சார் என்கிட்ட இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 லேக் கூட ஃபீஸ் வாங்கிக்கோங்க சார், ஆனால் எனக்கு க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துருங்க சார், ஆடிட் ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த அசைன்மெண்ட் எடுக்கலாமா வேணாமா? எடுக்கக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு மோட்டிவ் காமிச்சு உங்கள் இண்டிபெண்டன்ஸே போயிடுது. யூ ஆர் நாட் இண்டிபெண்ட் இன் எக்ஸ்பிரஸிங் அன் ஆடிட் ஒப்பீனியன் அங்கே. ஸோ அதுதான் வந்து இந்த எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் எவாலுவேட் பண்ணணும். நீங்கள் ஒரு கிளையண்ட் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் எதுவும் த்ரெட் இருக்கா, இல்லை கான்ஃபிடென்ஷியாலிட்டிக்கு எதுவும் த்ரெட் இருக்கா, இல்லை ப்ரொஃபஷனல் கம்பீட்டன்ஸ் அண்ட் டியூ கேருக்கு எதுவும் த்ரெட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ சம்டைம்ஸ் நம்மள்கிட்ட கூட இப்போ ஒரு கம்பெனி வந்திருக்கு, பேங்கிங் கம்பெனின்னு வச்சுக்காங்க. இப்போ அந்த பேங்கிங் கம்பெனிக்கு வந்து பேங்கிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும், ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வேணும். பட் உங்கள்கிட்ட அப்படி யாருமே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் அந்த கிளையண்ட் கேஸை நீங்கள் எடுக்கக்கூடாது. அன்லெஸ் யூ ஆர் ப்ரொஃபஷனலி கம்பீட்டன்ட் டு டூ சச் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், யூ ஷுட் நாட் டேக் அப் சச் ஒர்க்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியாமல் நான் அங்கே போயிட்டு கற்றுக்கலாம், அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் நாட் ப்ரொஃபஷனலி கம்பீட்டன்ட் டு டூ பேங்க் ஆடிட்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷிங் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் த ஆடிட் என்கேஜ்மெண்ட். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டில் நிறைய query போட்டுருவாங்க. query போட்டதில் கிளையண்ட் வந்து என்னங்க இவ்வளோ query போடுறீங்க, பேசாமல் நீங்களும் இன்டர்னல் ஆடிட் எடுத்து பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டும் இன்டர்னல் ஆடிட்டும் ஒரே ஆடிட்டர் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பட் அவர் என்கேஜ்மெண்ட் என்டர் ஆகிறப்பே என்ன நினச்சிட்டு இருக்காரு, இவர் இன்டர்னல் ஆடிட்டும் பார்ப்பாரு, ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டும் பார்ப்பாரு அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கிளியராக வந்து என் ஸ்கோப் இதுதான், நான் வந்து ஸ்டாட்யூட்டரி ஆடிட் மட்டும் தான் பார்ப்பேன்னு டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் கிளியராக ரிட்டன் டேர்ம்ஸோ இல்லை ஓரல்லையோ கம்யூனிகேட் வெல் கம்யூனிகேட் பண்ணி இதுதான் என்னோட டேர்ம்ஸ், இதுதான் என்னோட ஸ்கோப்பு அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். ஸோ இது 3 தான் வந்து ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இப்போ இந்த பிளானிங் ப்ராசஸ்லேருந்து ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் முடிக்கிற வரைக்கும் 2 மினிட்ஸ் எடுத்துக்கலாங்களா? இது வரைக்கும் தெரியுதுங்களா நான் கர்சர்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இப்போ வந்து எப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக நம்ம ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் 3 பார்த்தோம். வெதர் டு கண்டினியூ வித் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் டிசைட் பண்ணணும், செகண்ட் வந்து எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் செக் பண்ணணும், தேர்ட் ஒன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த டேர்ம்ஸ் ஆஃப் த என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த 3லேயுமே வந்து ஆக்சுவலாக என்னென்னா 3லேயுமே ஒவ்வொன்றிலையும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே சொன்னது தான் இந்த 2 பேராகிராஃப்லேயுமே வந்துருக்கு. இங்கே 3வது பேராகிராஃபில் இந்த எல்லோ கலரில் ஷேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் க்ளோஸாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எப்படி நீங்கள் இந்த கிளையண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கிளையண்ட்டு வந்து பிஃபோர் அக்செப்டிங் ஆர் கண்டினியூவிங் அன் ரிலேஷன்ஷிப் வித் த கிளையண்ட் யூ ஷுட் கன்சிடர் த ஃபாலோயிங் சொல்லிட்டு கேள்வி ஒரு எம்சிக்யூவா இது மாதிரி கேரளா கூட நீங்கள் சொல்லணும். எதை வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க இந்த கிளையண்ட்டு? இன்டெகிரிட்டி ஆஃப் த கீ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இன்டெகிரிட்டி ஆஃப் பிரின்சிபல் ஓனர்ஸ் அண்ட் கீ மேனேஜ்மெண்ட், கம்பிட்டன்ஸ் ஆஃப் தி என்கேஜ்மெண்ட் டீம் டு பெர்ஃபார்ம் த ஆடிட் என்கேஜ்மெண்ட். நான் சொன்னது தான், நம்ம பேங்க் ஆடிட் கம்பிட்டண்ட்டாக இல்லைன்னா பேங்க் ஆடிட்டே எடுக்கக்கூடாது. அது மாதிரி உங்கள் கிளையண்ட்டும் வந்து கொஞ்சம் இன்டெகிரல் பர்சனாக இல்லைனாலும் அவங்க ஆடிட் வந்து நம்ம எடுக்கக்கூடாது, எடுக்காது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஆடிட் எடுக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி அந்த ஆடிட் வந்து இன்னொரு ஆடிட்டர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் அந்த ஆடிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்மலாக ஒரு மெயிலோ இல்லை ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலியமா வந்து I am undertaking the assignment as a auditor for this client. If you have any objections, please respond within 44 days or 7 days, any timing கொடுத்துட்டு நீங்கள் போடணும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபைனலில் படிப்பீங்க. பட் இது ரூல் வந்து இதுதான், ஜென்ரல் ப்ராக்டிஸும் அதுதான். நீங்கள் அது உங்கள் ஃபஸ்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு.
நீங்கள் ஒரு கிளையண்ட் ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும், அந்த கிளையண்ட் வந்து இன்டெக்ரல் பர்சனான்னு பார்க்கணும். செகண்ட் வந்து நீங்கள் கம்பிட்டண்ட்டாக இருக்கீங்களான்னு பார்க்கணும். தேர்டு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் ஆடிட்டர்கிட்ட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி நான் அந்த அசைன்மெண்ட் எடுக்கலான்னு இருக்கேன், உங்கள் கன்சென்ட் இருந்தால் சொல்லுங்கள். சப்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீஸே கிளையண்ட்டுக்கு அந்த ஆடிட்டர் கொடுக்காமே வந்துடுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் மெயில் போட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த கிளையண்ட்டை எடுக்காமல் இருக்கிறது வந்து இட்ஸ் அட்வைசபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிகார்டிங் எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் நான் ஏற்கனவே நான் சொன்னது தான். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் உங்கள் என்கேஜ்மெண்ட் டீமில் வந்து 2-3 ஆர்டிக்கல் அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நீங்கள் வந்து ஆடிட்டுக்கு கிளையண்ட் பிளேஸ் அனுப்புறீங்க. அவங்க வந்து இந்த டயத்தில் வந்து கிளையண்ட்டோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கிறதுக்காக நீங்கள் இந்த ஆடிட்டை எடுக்காமல் இருக்க முடியுமா? இல்லை எனக்கு எத்திக்கலாக வந்து இண்டிபெண்ட் கிடையாது நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் வந்து யூ ஷுட் ஐடென்டிஃபை தி obtain relevant information from the firm to identify and evaluate circumstances and relationships that create threat to independence. ஸோ ஃபேர்ம்னா எந்த ஃபார்ம் சொல்கிறாங்களா, கிளையண்ட் சொல்லல, ஆக்சுவலாக இது நம்மளுடைய ஆடிட் ஃபார்ம் பற்றி சொல்கிறாங்க இங்கே. ஸோ நீங்கள் நம்மளுடைய ஆடிட் ஃபார்மில் இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் வந்து எத்திக்கலாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும். இல்லை ஏதாவது சுச்சுவேஷன் இப்போ இந்த மாதிரி இப்போ சொன்ன ஆர்டிக்கல் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்போட இதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி எதுவும் ரிலேஷன்ஷிப் எதுவும் இருக்கா, இல்லை அது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எதுவும் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து சரி இப்போ வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து ஃப்ரெண்டாக ஆயிட்டாரு, அதுக்காக நீங்கள் அது சொன்ன மாதிரி நீங்கள் ஆடிட் எடுக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. பிகாஸ் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை வாட் லெவல் இது வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுமா, இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணாது. பிகாஸ் ஹி இஸ் கோயிங் டு டூ ஒன்லி வவுச்சிங் ஒர்க். அதையுமே நம்ம இன்னொரு ஆள் விட்டு செக் பண்ணலாம். இல்லை இப்போ சப்போஸ் அவங்க கீ என்கேஜ்மெண்ட் பார்ட்னருமே கிளையண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாருன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே ரொம்ப டேஞ்சரு. பிகாஸ் கீ என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வந்து முக்கியமான ஏரியாஸ்லாம் ஆடிட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க வந்து தப்பாக ஏதாவது ஒப்பீனியன் ஒரு ஃபேக்ட்ஸ் உங்கள்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணால் நீங்கள் தப்பாக ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னரை அந்த அசைன்மெண்ட்லேருந்து ரிலீவ் பண்ணிட்டு நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஆளை வந்து அங்கே போடலாம். ஸோ அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட்ல சொல்கிறாங்க, டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் டு எலிமினேட் சச் த்ரெட்ஸ் ஆர் ரெடியூஸ் தம் டு அன் அக்செப்டபிள் லெவல். அக்செப்டபிள் லெவல்னா நம்ம வந்து இது இந்த லெவலுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் நம்மளுக்கு ஆடிட் ஒப்பீனியன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதுதான் வந்து அக்செப்டபிள் லெவல்னு சொல்கிறாங்க. ஸோ இது 3 வந்து நம்ம எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸாக இருக்கிறப்ப காம்ப்ளை பண்ணணும். கடைசி வந்து டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் நான் சொன்னது தான் ஏற்கனவே. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு கிளையண்ட்டோட என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு முன்னாடி அந்த டேர்ம்ஸ் வந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உங்களுடைய ஸ்கோப் என்னன்னு நீங்கள் கிளியராக கம்யூனிகேட் பண்ணிடணும். ஸோ இது நம்ம சொல்லிடலாங்களா இப்போ இந்த ரெண்டும், acceptance and continuance of client relationship and evaluating compliance with ethical requirements.